வணக்கம் மாணவர்களே. இன்றைக்கு வான் சிறப்பு பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல் இயலை 4ஆக பிரிப்பார். இந்த பாயிரவியலிலே முதலிலே கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தார். கடவுள் வாழ்த்திலே அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபவன் முதற்றே உலகன்னு கடவுளை வணங்குவதை பற்றி முதல் அதிகாரத்திலே கூறியிருப்பார். இரண்டாவது அதிகாரமாக வான் சிறப்பு. ஏன் வான் சிறப்பை ரெண்டாவது அதிகாரமாக வச்சாரு? அறத்தை பற்றி நூலை எழுதிய வள்ளுவ பெருமான் இந்த உலகத்தை படைத்த கடவுளை வணங்கி கடவுள் வாழ்த்து முதலிலே எழுதத் தொடங்கினார். அடுத்த அதிகாரமே வான் சிறப்பு அப்படின்னு வச்சிருப்பார். ஏன் வான் சிறப்பின் பெருமையை அடுத்தது கூறுகிறார்? இது மிகவும் முக்கியமான விஷயம். அதாவது ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு முதல்ல தாய்ப்பால், அப்படியே தாய்ப்பால் இல்லைன்னா பசும்பால் கொடுப்பாங்க. ஒரு மாட்டு பால் கொஞ்ச காலம் பால்லாம் கொடுக்கணும். அப்புறம் அமளியாக பால் போடு பல வகையான ஒரு 6 மாதம் ஆனதுக்கு பிறகு குழந்தைக்கு அந்த பால் பவுர் சம்மந்தமாக கொடுப்பாங்க. 1 வருஷம் கழிச்சுன்னா கொஞ்சம் சோறு விட்டு ஆரம்பிப்பாங்க. நாமளும் மனிதன், அதுவும் மனிதன் நினச்சிக்கிட்டு முதல்ல குழந்தை பிறந்தா சோறு விடணும்னா என்ன செய்யும்? குழந்தை இறந்துடும். அதே போல் இந்த உலகத்தை படைத்த கடவுள் இந்த உலகம் தோன்றுவதற்கான அடிப்படை காரணம், இந்த உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் வாழ்வதற்கான காரணம் முதலில் என்ன? வான் சிறப்பு, அதாவது மழையின் பெருமை. இந்த மழை நீர் இல்லாவிட்டால் உலகத்தில் பிரபஞ்சத்தில் ஜீவராசியிலே இருக்காது. இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஜீவராசி கூட இருக்காது உயிரோடு. அப்ப ஜீவராசிகள் உயிரோடு வாழ வேண்டும் என்றால் மழை அவசியம். என்னத்தான் உலகத்தை கடவுள் பிரபஞ்சத்தை படைத்திருந்தாலும் அதை கடவுளை வணங்குவதற்கு முதல்ல ஜீவராசிகள் வேணும். அந்த ஜீவராசிகள் உயிர் வாழ்வதற்கு தண்ணீர் வேணும். அந்த தண்ணீரை கொடுக்கும் வான் சிறப்பு, வானத்தின் சிறப்பு. அதனால தான் 2வது அதிகாரமே வான் சிறப்பு போட்டார். முதல்ல உலகத்தை படைத்த கடவுளை வணங்குறதுக்காக கடவுள் வாழ்த்து. இந்த பிரபஞ்சங்களில் வாழும் உயிரினங்கள் வாழ்வதற்காக மழை நீர். மழை நீர் இல்லாட்டினா ஒரு ஜீவராசி கூட இருக்காது. எனவே 2வது அதிகாரமாகவே வான் சிறப்பு என்று மழையின் பெருமையை கூறுகிறார் வள்ளுவ பெருமான். இதை நன்றாக புரிஞ்சுக்கணும். என்ன சார் சொல்றீங்க? மழை இல்லாட்டினா உலகத்தில் ஒரு ஜீவராசி கூட இருக்காதா? நிச்சயமாக இருக்காது, சத்தியமாக இருக்காது. சொன்னவர் பொய்யாமொழி புலவர் திருவள்ளுவர். அவர் பொய் சொல்வதற்கு வழியே கிடையாது. நான் சொல்ல போறீங்களா இல்லையா? அப்பேற்பட்ட வள்ளுவ பெருமான் இந்த வான் சிறப்புல என்ன கூறார்? முதல்ல வான் சிறப்பு எதற்காக எழுதப்பட்டது அப்படிங்கிறத உரைப்பாகத்தில் எழுதுவார். ஒவ்வொரு அதிகாரத்தின் கீழ் அது ஏன் இயற்றப்பட்டது அந்த அதிகாரம் என்பதை விளக்கி பரிமையாளர்கள் எழுதுவார். அதை என்னன்னு பார்ப்போம். அதுதான் அதாவது அக்கடவுளது ஆணையான் உலகமும். பாருங்க, ஃபஸ்ட்டு கடவுள்னு ஒருத்தன் இருந்து இந்த உலகத்தை படைச்சான்னா அடுத்து அவன் வேலை என்ன இருக்கும்? அதுதான் இங்கே போறாரு பாருங்க. அதாவது அக்கடவுளது ஆணையான் உலகமும். ஃபஸ்ட்டு உலகத்தை கடவுள் படைக்கிறார். ஆணையால், கடவுளது ஆணையால் உலகமும் அதற்கு உறுதியாகிய அறம்பொருள் இன்பங்கள் நடத்துவதற்கு ஏதுவாகிய மலையினது சிறப்பு கூறுதல் அதிகார முறையும் இதனாலே விளங்கும். அதாவது வருஷப்படுத்துறானுங்க பாருங்க. இதை விட ஒரு டாக்டரேட் பட்டம் கொடுக்கலாம். முதல்ல உலகத்தை படைத்த கடவுளுக்கு நன்றி. அந்த உலகத்தில் வாழும் ஜீவராசிகள் உயிர் வாழ்வதற்கு அடுத்தது மலை. நான் சொல்ல போறீங்களா? அப்படி வரிசைப்படுத்துதல். பரிசிற்கிறங்கும் ஒரு பழைய பாடல் இருக்கு. அதாவது பரிசிற்கிறங்கும், அது பாட்டு சரியா தெரியல. பரிசு ஒரு புலவன் என்ன பண்ணிட்டு இருந்தான்னா, அரசனை போய் புலவனெல்லாம் பாடுவாங்க. பொழுது பாடினா அவன் எல்லாத்தையும் பொருள் கொடுப்பான். அதை வச்சு சாப்பிடுவாங்க. ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு சாப்பிடுவாங்க. அவங்க கொடுக்குறத பொறுத்து.
பரிசுக்கிறங்கும் பரிசில் வாழ்க்கை. இந்த புலவனை எதுக்கு பாடுறானுங்க? அவங்கள்ட்ட போய் தான் வாழ்கிறதுக்காக பாடணும். அப்போ ஒரு புலவன் நினைக்கிறான், அந்த அரசனை போய் பிறந்த நாளுக்கு பாடணும். அன்னைக்கு பிறந்த நாளை பாடுறதுக்கு ஒரு 1000 பேர் வந்திருக்கான் புலவன். அதில் ஒரு ஏழ்மைப்பட்ட புலவன் நினைக்கிறான், ஐயோ இவ்வளோ பேர் வந்திருக்கானுங்களே, நம்ம பாடுனா பொழுது அரசனா பாடினா எவ்வளோ காசு கொடுப்பானோ, இல்லை இவ்வளோ பேருக்கும் ஆளுக்கு ஒரு 50 ரூபான்னு காசை கொடுத்துட்டானா, இதை வச்சு என்ன பண்ணுறது, இந்த 6 மாதத்தை எப்படி ஓட்டுறது? அதனால் இந்த பரிசுக்கிறங்கும் பரிசில் வாழ்க்கை அப்படின்பார். அதாவது ஏங்குவானம் இந்த வரிசை. இப்போ பாடினது அரசனை நல்லா புகழ்ந்து பாடி அதுக்குள்ள சன்மானம் கிடைக்குமா, இல்லை அந்த அரசு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பரிசை கொடுத்துருவானா? இந்த சிந்தனையிலேயே ஒரு அரசன் போய் பாடுறான், ஒரு புலவன் போய் பாடுறான். அரசன் அது என்னமோ சரி, அதை கொடுங்க. இது எதுக்கு சொல்கிறேன்னா, அக்காவது கடவுளது ஆணையால் உலகமும் அதற்கு உறுதியாகிய அறம்பொருள் இன்பங்களும் நடத்துவதற்கு ஏதுவாக. அறம்பொருள் இன்பம் அப்படிங்கிறாரு பாருங்க. அறம்னா தர்மம் செய்யணும், பொருள்னா செல்வத்தை சேர்க்கணும், இன்பம் ஜாலியாக இருக்கிறது. இது 3 நடத்துறதுக்கு ஏடா முதல்ல முக்கியம். நல்லா கேட்டுங்க, எது முக்கியம் வேணும்? சாப்பாடு வேணும். சாப்பாடு வேணும்னா என்ன வேணும்? தண்ணீர் இல்லாமல் சமைக்கவே முடியாது. ஒன்று தெரியுங்களா? கிருபானந்த வாரியார் ஒருக்க பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாராம், தண்ணீரே இல்லாமல் சமைக்க முடியாதுன்னு. ஒருத்தன் நான் சமைப்பேன் அப்படின்னா, எப்படா சமைப்பானா, ஒரு 10 கிலோ தக்காளியை கொடுங்க அப்படின்னு. தக்காளி முழுவதும் நீர்மை தண்ணீர் நிறைந்த பொருள். அப்படியே தக்காளியை வச்சு சோத்தாக்க முடியுமா? இந்த தக்காளி விளைவதற்கே நீர் வேணும். அது முதல்ல புரிஞ்சுக்கணும். அதில் முதல் குறளில் சொல்லுவார், வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமைதம் என்று நாட்பாற்று. முதல் குறள் சொல்லுவார், இந்த உலகம் பிரபஞ்சங்களும் நடத்துவதற்கு ஏதுவாகிய வான் சிறப்பு. தண்ணீர் இல்லைன்னா ஜீவராசிகளே கிடையாது சார். இப்போ ஜீவராசிகள் இருந்தாங்கன்னா கடவுளை வணங்குறதுக்கு ஒருத்தன் வேணும்ல. கடவுள் தான் உலகத்தை படைத்தான், பிரபஞ்சத்தை படைத்தான், மனுஷனை படைத்தான், ஆட்டு மாட்டை படைத்தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இவன் வாழ்வதற்கு அடிப்படை தேவை தண்ணீர். இந்த தண்ணீர் இருந்தால் தான் உயிர் வாழ முடியும் ஜீவராசிகள். நான் சொல்ல போறீங்களா? அப்பேற்பட்ட தண்ணியை 2வது மலை வான் சிறப்பாக கூறுறார் வள்ளுவர். சொல்கிறார், ஜீவராசிகள் இருந்தால் தானே கடவுளை வணங்குறதுக்கு. அப்போ கடவுளை வணங்கணும்னா ஜீவராசிகள் முதல்ல வேணும். அதே மாறாமறிவு படைத்த ஜீவராசி முதல்ல வேணும். மனிதன் வேணும். மனிதனுக்கு தான் சிந்தனை செய்யக்கூடிய அறிவு இருக்குது. கடவுளை வணங்குறதுக்கான எண்ணம் வேண்டும். மற்ற ஜீவராசிகளுக்கு அது அவசியம் கிடையாது. தான் வாழ்கிறதுக்கான உணவுப் பொருள் இருந்தால் போதும். அது கடவுளை பற்றிய சிந்தனையோ அறம்பொருள் இன்பத்தை பற்றியோ நினைக்காது. 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஆடு எப்படி இருந்தோ அப்படி தான் இருக்கும், மாடு எப்படி இருந்தோ அப்படி தான் இருக்கும். மனிதன் மட்டும்தான் சிந்தனை செய்யக்கூடிய அறிவால் வளர்ச்சி அடைந்து கொண்டு இருக்கிறான். இந்த மனிதனை படைத்த கடவுள் சிந்தனை செய்வதற்கு, வாழ்வதற்கு, அறத்தோடு வாழ்வதற்கு, பொருள் செல்வத்தோடு வாழ்வதற்கு, இன்பமாய் வாழ்வதற்கு அவசியம் தண்ணீர். எனவே இந்த தண்ணீரின் பெருமை, தண்ணீர் எங்கேருந்து வர்றது? ஆகு பெயர், இது இலக்கம், தமிழ் இலக்கம், வானத்திலிருந்து வருகிறது. எனவே வான் சிறப்பு என்று போட்டார் அதிகாரத்தை. புரியுங்களா? மலையின் சிறப்பு. இந்த முதல் குறளை மட்டும் பார்த்து நீங்கள் நிறுத்திக்கலாம். வான் சிறப்பின் பெருமை. வான் என்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிர்தம் என்று நாட்பாற்று. இது என்ன அர்த்தம்னா, வான்லேருந்து மழை பெய்யுதுல, அந்த தண்ணீர் அமிர்தம்னு நாம் சொல்கிறோம். ஏன்? இந்த அமிர்தம் இருந்தால் தான் உயிர் வாழ முடியும். தண்ணீர் இருந்தால் தான் மனிதன் உயிர் வாழ முடியும். அதனால் அமிர்தம்னு சொல்கிறது தப்பு இல்லை. என்னைக்காச்சும் அமிர்தத்தை யாராச்சும் பார்த்துருப்போமா? அது அமிர்தத்தை தின்னுருப்போமா? ஏன் அமிர்தம்னு சொல்கிறோம்? அசுரர்களும் தேவர்களும் சண்டை போடும்போது அமிர்தத்துக்காக தான் சண்டை போட்டாங்க. ஏன்னா அமிர்தத்தை குடித்தா உயிரோடு இருக்கலாம், சாகவே முடியாது. இதனால் அந்த அமிர்தத்தை சண்டை போடானவனும் சண்டை போடாமல் இருக்கிறது தான் தர்மம். சண்டை போடுறதுக்காக வேண்டிய அமிர்தத்தை தேடி எடுத்தாங்க அசுரர்கள். கடைசியில் அவனுக்கு கொடுக்கல, தேவர்கள் சாப்பிட்டானுங்க. எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, அப்பேற்பட்ட அமிர்தம்னு ஒன்று இருக்கதாவோ இல்லாதாவோ வச்சுக்கோம். மனிதன் உயிர் வாழ்வதற்கு என்ன வேணும்? முதல் தண்ணி வேணும். தண்ணி இருந்தால் தான் விவசாயம் பண்ண முடியும். நெல், அரிசி, கோதுமை எல்லாம் விளைவிக்க முடியும். மழையே பெய்யணும்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 வருஷத்துக்கு இல்லாமல் போய் என்ன நடக்கும்? புல் பூண்டு எல்லாம் காஞ்சி போயிடும். இந்த புல் பூண்டு அப்படிங்கிற தாவரம் ஆடு மாடுகள் அதுவும் சுற்றி போடும்.
ஆடு மாடு வீட்டில் வெட்டி திங்கிறாங்களே இவன் மனுஷன். எவ்வளோ நாளைக்கு திங்க முடியும்? ஆடு மாடு உயிரோட இருக்க வரைக்கும் நீ திங்க முடியும். அப்புறமா அதுவும் இல்லாட்டினா மனிதனும் செத்துக்குவான். கடவுளையும் வணங்க மாட்டான். அறம் பொருள் இன்பம் எதுவுமே இருக்காது. இதுதான் தர்மத்தை பற்றி எவன் நினச்சி பார்ப்பான்? தண்ணி இல்லைன்னா சோத்துக்கே வழி இல்லை சார், சாமியை கும்பிட்டு வாடா, கோயிலில் போனேன் வாங்கி போகலாம். போய 2 நாளாக கொலை பண்ணி இந்த சாமியை கும்பிட்றான். அந்த சாமிக்கு அறிவு இல்லையா? நான் 2 நாளாக கொலை பண்ணியே எடுக்கிறேன் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல். இதில் போய் அவனை மேலும் மேலும் கும்பிட சொல்லியான மனுஷனே கேட்க ஆரம்பிச்சோம். அறம்பொருள் இன்பம் எதுவுமே இருக்காதுங்கிறார். அதுதான் முக்கியமான விஷயம். அதில் என்ன குறிப்பாக என்ன சொல்லணும், அத்தாவது கடவுளை தானையா உலகம் உமதற்கு உறுதியாகிய அறம்பொருள் இன்பங்களும் நடத்துவதற்கு ஏதுவாகிய அப்படின்னு போடுறார். எல்லாம் நடக்கணும்னா முதல்ல தண்ணீர் வேணும்டா. அந்த தண்ணீர் வான் சிறப்பை தான் பற்றி கூறார். வான் இன்று உலகம் வழங்கி வருதலால் அமிர்தம் என்று நான் பார்த்தேன். சரி சார், வான் இன்று வழங்கி வருதலால் அப்படின்னா என்ன? டெய்லி மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கா? பெய்யாது. ஆனால் மழை என்ன நம்ம செய்யும்? இங்கே பேசணும். இப்போ தமிழ்நாட்டில் வெள்ளம் புயல் அப்படின்னாலாம் நியூஸில் கேட்பீங்க. தமிழ்நாடு தொடர்ந்து மாதக்கணக்காக அடிச்சுக்கிட்டு ஒரு 10 நாள் அடைய முடியும். ஆந்திராவுக்கு போவோம், அப்புறம் கர்நாடகா போவோம், இப்படியே போய்கிட்டே இருக்கும். இந்த மழை உலகம் முழுக்க பெய்யும். மனுஷன் எங்கே மட்டுமா வாழ்கிறான்? இந்தியாவில் மட்டும் தமிழ்நாட்டில் மட்டும் வாழ்றான்? உலகம் முழுக்க வாழ்கிறான். அப்போ அவர்களும் மனிதர்கள் தானே, அவர்களும் உயிர் வாழ தண்ணீர் வேண்டுமே. இப்படி தொடர்ந்து மழை பெய்து கொண்டே இருக்குமா, உலகம் ஃபுல்லாக பெய்ஞ்சிக்கிட்டே இருக்குமா, தொடர்ந்து என்னைக்குமே நிற்காது மழைங்க. இந்த உலகம் வாழ்வதற்கு, உலகத்தில் உள்ள அறம்பொருள் இன்பம் வாழ்வதற்கு உலகம் ஃபுல்லாக தொடர்ந்து இங்கேயோ நான் இன்னைக்கு இங்கே நாளைக்கு வேற ஒரு இப்படியே பெஞ்சிக்கிட்டே இருக்குமா. அதே போல் மனிதன் என்று தோன்றிய காலத்தில் இருந்து நல்லா பண்ணிக்கணும். தோன்றிய காலம் இன்று வரை மனிதன் என்ற ஒரு உயிரினம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. மனிதங்கள் அழிவு இல்லாமல் விட்டு நீ பிறப்பா சாவும் அவன் சந்தேகங்கள் வாழ்ந்துக்கிட்டே இருக்கும். மனிதன் என்ற ஒரு ஜீவராசி வாழ்ந்துக்கிட்டே இருக்கும். புரியுங்களா? அதுதான் வான் நின்று வழங்கி வருவதால் அப்படின்னு போடுவார் வள்ளுவர். தொடர்ந்து மழை பெய்து கொண்டு இருப்பதால் அமிர்தம் என்று போனாச்சு. அது இல்லைன்னா மனுஷனால் உயிர் வாழ முடியாது. அதனால அது அமிர்தம்னு நம்ம சொல்கிறோம். அமிர்தத்தை ஒன்றும் சாப்பிட்றது கிடையாது. ஆனால் அமிர்தம் என்று ஒன்று இருந்தால் உயிரோடு இருப்பார்கள். புரியுதுங்களா? அழிவே இருக்காது. மழை தொடர்ந்து பெய்து கொண்டிருப்பதால் இந்த மனிதன் என்ற ஒரு உயிரினம் இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அழிவே இல்லை. எனவே தான் அமிர்தம் போட்டார். வானின்று வழங்கி வருவதால் தான் அமிர்தம் என்று நான் பாட்டு. அதனால தான் அமிர்தம்னு சொல்லலாம். மழை நீரை பற்றி 10 குரலையும் விட்டு சொல்லுவார். எல்லாத்தையும் சொல்லியிருந்தால் 1 மணி நேரம் 10 நிமிஷத்துக்கு மேலே நான் அப்லோடு பண்ண முடியாது. இன்னும் அடுத்த பாருங்கள், இது பெரிய குரல். துப்பாக்கி தூவமலை. அடுத்த குரலை என்னடா துப்பாக்கின்னா துப்பாக்கி நினச்சிக்கிட்டாங்க. துப்பாக்கியெல்லாம் கிடையாது. உணவுப் பொருளை உற்பத்தி ஆக்குவதற்கு, அவ்வளோதான். அதுக்கு தண்ணி இல்லாமல் எப்படி அந்த காலத்தில் மானாவாரி சாகுபடி. இப்போ எல்லா சார் போர் போடுறது, கிணறு போடுறது எல்லாம் இருந்தது. அந்த காலத்தில் மானாவாரி சாகுபடி தான். வயலை அப்படியே கொத்தி போட்டு வச்சிருப்பானோ, எப்படா மழை பெய்யும்னு பார்த்துக்கிட்டே இருப்பானோ. மழை பெஞ்சா விதையும். அந்த மாதிரி மழை பெஞ்சாதான் விவசாயம் வரும். அதுதான் போட்டு வர்றாரு. இங்கே துப்பாருக்கு வள்ளுவர் காலத்தில் எங்கே போர் இருந்தது? தண்ணி போட்டு போர் போட்டாருன்னா கிடையாது. 2ஆம் வருஷத்துக்கு முன்னாடி துப்பாருக்கு துப்பாய தூவுமலை. அடுத்த பொருள் சொல்லுவார். விவசாயம் செய்வதற்கு உணவுப் பொருளை உற்பத்தி ஆக்குவதற்கு மழை அவசியம். அது இருந்தாலும் தான் மனுஷன் உயிர் வாழ முடியும். இதில் என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, ஒரு புலவன் ஞானி மனிதனுக்கு எழுத வேண்டிய அறம் பொருள் இன்பம், இந்த அறத்தை தர்மத்தை பற்றி எடுத்து சொல்ல ஃபஸ்ட்டே பாருங்கள், கடவுளை பற்றி சொல்கிறார். இந்த உலகத்தை வர்றான், பிரபஞ்சம் இருக்குது, சந்திரன் இருக்குது, சூரியன் இருக்குது, நீலா செவ்வாய், இந்த மாதிரி கிரகங்கள்லாம் இருக்குது. இந்த கிரகத்தில் பூமியில் நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க. எவனோ ஒருத்தன் படைச்சி வச்சுருக்கான் அந்த பிரபஞ்சங்கள் எல்லாம். அவனை வணங்கும். முதல்ல நீ உயிர் வாழ்கிறதுக்கு நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் இதெல்லாம் இருக்காதான் நீ உயிர் வாழலாம். அதெல்லாம் ஒருத்தன் செட்டப் பண்ணி வச்சுட்டான். அவன் பேர் கடவுள். எல்லாம் செட்டப் பண்ணுவான். அதில் வாழ்கிறதுக்கு என்னென்ன வேணும்? முதல்ல தண்ணி இருந்தால் தான் வாழ முடியும். அந்த தண்ணியும் வானத்திலிருந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். அப்படியே ஸ்டெப்பை ஃபஸ்ட்டு கடவுள் வாழ்த்து. இந்த உலகத்தை படைத்த கடவுள், அவனை வணங்குவதற்காக கடவுள் வாழ்த்து. அந்த பூமியில் வாழ்கிற ஜீவராசிகள் உயிர் வாழ்வதற்கு தண்ணீர் வேண்டும். அந்த தண்ணீரை கொடுக்கும் இறைவன். 2வது நீர். அந்த நீருக்கு 2வது வான் சிறப்பு. சிறப்புனாலே என்ன அர்த்தம்? அது தனி மகிமை உண்டு. அது இல்லைன்னா வேறு எதுவுமே அப்புறம் கிடையாது. அறம்பொருள் இன்பம் எல்லாம் கிடையாது. சோத்துக்கு வழி இருந்தால் தானே பொருள், செல்வம், மாடி வீடு, காரெல்லாம். சோத்துக்கே வழி இல்லைன்னா அப்புறம் எங்கே மாடி வீடு, காரு? நான் சொல்ல புரியுங்களா? அப்போ அந்த மனுஷன் அடிப்படையில் உயிர் வாழ்றதுக்கு தண்ணீர் அவசியம். 2வது அதிகாரமே வான் சிறப்பு அப்படின்னு கொடுக்குறாரு.
அப்புறம்தான் மற்ற விஷயங்கள். கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை அப்படிம்பார். நீத்தார் பெருமைனா என்ன? சரி, ஒரு மனுஷன் பிறந்துட்டான், பூமியில் வாழ்கிறான், இதெல்லாம் செய்கிறான்னா அவன் எப்படி வாழணும், அந்த அறத்தை சொல்லக்கூடியவன் யார்? நீத்தா. நீத்தார்னா யாரு? யான் எனது என்ற பற்றை விட்டவன், முற்றும் துறந்த முனிவர், அவன் தான் நீத்தார். அவன் சொன்னாதான் அந்த மனிதனுக்கு அறம்னா என்ன, தர்மம்னா என்னன்னு தெரியும். நான் சொல்ல முடியுமா? அவர் குடும்பம் நடத்துகிறவன் போய் இல்லை அறத்தை பற்றி தர்மத்தை பற்றி பேச முடியாது. குடும்பத்தில் இருந்து வாழ்ந்து துறவரத்தை அடைந்து பிறகு நீத்தா மற்றும் இந்த யான் எனது, இந்த உலகமே பிரபஞ்சத்திலே எதுவுமே எனக்கு சொந்தம் இல்லை, எனக்கு எதுவும் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவன் தான் நீத்தா. அப்பேற்பட்ட நீத்தார் பெருமை தான் 3வது அதிகாரமாக வைக்கிறார். அரண் நீத்தார் பெருமைக்கு பிறகு அரண் வலியுறுத்தல். அவன் தான் தர்மத்தை பற்றி சொல்ல முடியும். சராசரி மனுஷனால் தர்மத்தை பற்றி அவனாலும் சொல்ல முடியாது. நான் சொல்ல போறீங்களா? ஒருத்தன் ஃபுல்லாக சாப்பிட்டாலும் அப்புறம் சோறு போட்டால் வேணான்னு சொல்லுவான், போகுந்தான் எனக்கும்பான். அதே போல் தர்மத்தினுடைய அனைத்தும் அறிந்தவன் நீத்தார், முற்றும் துறந்த முடியாது. அவன் தான் சொல்ல முடியும் அறத்தை பற்றி, தர்மத்தை பற்றி. அடுத்து தர்மத்தை பற்றி சொல்வார், அரண் வலியுறுத்தார். பொதுவாக மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இந்த அறம்பொருள் இன்பம் ஒரு மனிதனுக்கு இதுதான். அதை தவிர வேறு எந்த காரியத்தையும் செய்ய மாட்டான். ஒன்று தர்மத்தோடு வாழணும்னு நினைப்போம், அறம். 2வது பொருளை சேர்க்க வேண்டும் தான் வாழ்வதற்கு என்று நினைப்பான். அறம்பொருள் இன்பம் 3வது இன்பமாக இருக்கலாம். இந்த 3 காரியம். இதை தவிர மனிதன் எந்த வேலையும் செய்ய மாட்டான். எனவே தான் அறம்பொருள் இன்பம் வீடு அப்படின்னு 4 பிரிச்சிட்டார் வள்ளுவர். இந்த பாயிரவியலே முதல்ல இதுதான். பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல் 4 அறத்துப்பால் 4 அதிகாரமாக பிரிப்பார். முதல்ல பாயிரவியல் அப்படி தான். கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தால் மகிமை, அரண் வலியுறுத்தல். இந்த வான் சிறப்பு பெருமை இதுதான். முதல்ல ஜீவராசியில் வாழன்னு சொல்கிறார். உனக்கு ஒரு குழந்தை பிறந்து நல்லா வளர்க்கணும், டாக்டர் ஆக்கணும், எம்பிபிஎஸ் டாக்டர் ஆக்கணும், சமுதாயத்தை காப்பது நீ நினைக்கிற. முதல்ல என்ன தேவை? குழந்தை பிறக்கணும், அப்புறம் தான் எல்லாமே நீ செய்ய முடியும். அதே போல் அந்த ஜீவராசிகள் உயிரோட முதல்ல தண்ணி வேணும். தண்ணி இருந்தால் தான் யாரும் ஒரு இன்பத்தை பற்றியே நினைக்க முடியும். எனவே 2வது அதிகாரமாக அவர் நீ வான் சிறப்பு அப்படின்னு சொன்னார். வான் சிறப்புல 10 குறள், 10 குறளும் மலையின் பெருமை பற்றித்தான் சொல்லுவார். அதான் சொன்னேன், துப்பார்க்கு துப்பாய் அடுத்த குறள். முதல்ல அமிழ்தான் விடுவார். அப்புறம் துப்பார்க்கு துப்பாய்னா உழவு பொருளை உற்பத்திக்காக இருக்குது. அப்புறம் ஒரு புல் பூண்டு கூட முளைக்கா இருந்தார். தண்ணியெல்லாம் மழை இல்லைன்னா எப்படி சார் புல் பூண்டு? காட்டில் போய் மலையில் போய் எல்லாம் தண்ணி எடுத்து ஊற்றி மரம்லாம் காட்டு மரம்லாம் வளர்ந்து வாங்கி தண்ணி எடுத்து ஊற்றிட்டு போனேன். கடலை தண்ணி எடுக்க தண்ணி இருந்தால் தானே. மழை பெஞ்சான போரில் தண்ணி வரும். கிணறு விட்டினாலும் மழை பெஞ்சாதான் பூமி தந்தி வச்சு மூலியமாக தண்ணியை எடுத்து கிணத்துக்குள்ளே தண்ணி வரும். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். மழை பெய்யணுன்னா சார் நான் போரை வெட்டி தண்ணி எடுத்துருவாம்மா சில பேர், இல்லை கிணத்தை வெட்டி தண்ணி எடுத்துருவேன். ஒன்றே புரிஞ்சுக்கணும், கிணத்தை வெட்டினாலும் தண்ணி எங்கேருந்து வரும்? மழை பெஞ்சாதான் வரும். அது எப்படி சார் நீங்கள் சொல்லலாம்? பூமியில் பொதுவாக மழை பெய்யுது பார்த்தீங்களா? தந்தி கவர்ச்சின்னு ஒரு சத்தம் இருக்குது, அவங்களுக்கு தெரியுமா தெரியா? மிக நுண்ணிய மைக்ரோஸ்டாப்னு சொல்லுவாங்க. அது வழியாக தண்ணி கீழே போயிட்டே இருக்கும், பூமி எடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ மழை பெஞ்ச தண்ணியெல்லாம் காட்டும்போது எங்கே போகுது? கொஞ்சோண்டு கடலுக்கு போனாலும் மிச்ச தண்ணி பூரா பூமி இழுத்துக்கும் தந்தி கவர்ச்சி முறையில். நீங்கள் கிணறு வெட்டும் போது அந்த தந்தி கவர்ச்சி முறை இங்கேருந்துலாம் ஊற்றுக்கிழமை அந்த சுற்றி கிணறை வெட்டி சுற்றி உள்ள பூமியில் தண்ணியெல்லாம் அந்த ஊற்றில் தண்ணி மேலாம் வரும். அப்போ தான் கிணறுல தண்ணி வரும். இதுக்கு மழை மேலேருந்து பெய்யணும். மழையே இல்லை, 10 வருஷம் கிணறை வெட்டி பாருங்களேன், 1000 அடி வெட்டினாலும் காலத்தில் தண்ணியே வராது. நான் சொல்ல புரியுங்களா? எனவே தான் இவருக்கு ஒரு நாள் அடுத்தது இந்த உயிர் வாழ்வதற்கு, ஜீவராசிகள் வாழ்வதற்கு முதல்ல தண்ணி இருந்தால் கடவுள் எண்ணத்தை தான் உலகத்தை எல்லாம் படைச்சிட்டு தண்ணியை படைக்காமல் விட்டான்னு வச்சுங்க. உலகம் மட்டும் சுற்றிக்கிட்டு இருக்கும். பூமி, சந்திரன், சூரியன் சுற்றிக்கிட்டே இருக்கும். அதை ஒரு பயணம் உயிரோடு இருக்க மாட்டான். இப்போ சந்திரனில் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க, நிலாவில் மனுஷன் உயிரோடு இருக்கானா, தண்ணி இருக்கானுங்க தான் ஆராய்ச்சி பண்ணுவான். முதல்ல இவன் டெஸ்டிங்கே தண்ணி தான். தண்ணி இல்லைன்னா எந்த ஜீவராசியும் வராது. ஒன்றும் இல்லை, ஒரு டேங்கில் ஒரு தண்ணியை ஒரு குடத்தில் வச்சு ஒரு 10 நாள் தண்ணியை ஊற்றிட்டிங்கன்னா அதில் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இருக்கும். ஒரு உயிரினம் தோன்றும், கொசு உற்பத்தி ஆகும். நான் சொல்ல முடியுங்களா? இப்போ அந்த தண்ணியே இல்லைன்னா ஜீவராசிகளே கிடையாது, உயிரினமே கிடையாது. உயிரினம் இருந்தால் தானே அறத்தோடு வாழ்றது, பொருளோடு வாழ்றது, இன்பத்தோடு வாழ்றது. அப்போ அந்த ஜீவராசிகளுக்கு எது முக்கியம் என்று கடவுள் சிந்தித்தான். கடவுள் சிந்ததை அதான் கடவுளது ஆணையால் போடுறாருங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது கடவுளது ஆணையால் உலகமும், எவனோ ஒருத்தன் உலகத்தை படைச்சிருக்காங்க, அந்த கடவுளது ஆணையால் உலகமும் அதற்கு ஏதுவாகிய அறம்பொருள் இன்பம் நிலைப்பதற்கும். இங்கேருந்து இங்கே ஒன்றாக இருப்பாங்க.
கடவுளால் இந்த ஆணையால் உலகம் படைத்தாச்சு. இந்த கடவுளால் உள்ள ஜீவராசிகள் அதற்கு ஏதுவாகிய ஜீவராசிகள் வாழ்வதற்கு தண்ணீர் வேணும். தண்ணீர் இருந்தால் தானே எங்கே பார்த்தா உயிர் வாழ முடியும். இந்த தண்ணீரையும் கொடுக்கணும் கடவுள். வானிலேருந்து மழை தப்பையணும். இது என்ன டெக்னிக்னு கேட்டிங்கன்னா, கடலில் படைத்த கடவுள் கடலில் படைச்சானோ கடல்லேருந்து தண்ணியை எடுத்துகிட்டு போகணும். அது பெரிய விஷயம். அதை பற்றி பிறகு ஒரு நாளைக்கு உங்களுக்கு விளக்கம். தண்ணீர் கடல்லேருந்து ஆவியாகிய மேகத்துக்கு கொண்டு போகணும். பிறகு மேகமே குளிர வச்சு மழையாக பெய்யும். நம்மளுக்கு ஒரு ரொட்டேஷன் சர்க்குலேஷன் இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். சயின்டிஸ்ட் ஏரியா அதை பற்றி பிறகு பார்க்கலாம். மாணவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். மழை இல்லாவிட்டால் இந்த பூமியில் எந்த ஒரு ஜீவராசியும் வாழாது. அதை பற்றி மீண்டும் தொடர்ந்து பேசலாம். நன்றி, வணக்கமாக. மீண்டும் நாளை நல்ல பரவல் சந்திப்போம். நன்றி. ஒரு முக்கியமான செய்தி, 1000 சப்ஸ்கிரைபரை தாண்டிட்டு நேற்று ரொம்ப சந்தோஷம். எனக்கு சர்ப்ரைஸ் செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்னடா சர்ப்ரைஸ் பண்ணால் என்ன செய்யணும், கோடிக்கணக்கில் பணம் வரப்போதா? அது கிடையாது. இவனோட பேச்சு கேட்கணும்னு நினைக்கிற உள்ளங்கள் இருக்குல்ல, அவங்களுக்காக எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். லாங் வீடியோ பாருங்கள். இந்த மாதிரி வான்சிறப்பை பற்றி கூட நான் ஷார்ட் வீடியோலாம் போட முடியாது. ஒரு நிமிஷத்துக்குள்ளே எந்த விஷயத்தை சொல்ல முடியும். ஆனால் ஷார்ட் வீடியோ போட்டு தான் எனக்கு சப்ஸ்கிரிப்ஷன் நிறையா இருந்துச்சு. லாங் வீடியோ பாருங்கள். 1500 வீடியோ 1800 வீடியோ ஆகும். தொடர்ந்து பாருங்கள். மாணவர்கள் பயனடைய வேண்டும் என்பது என்னுடைய லட்சியம். நன்றி மாணவர்கள். நன்றி.